ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சம் இது. எக்ஸாம்பிளில் 11th சம் ரைட்டாக, ரொம்ப முக்கியமான மாடல் பார்த்துக்காங்க. ஃபீல்டு இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, இதுதான் ஃபீல்டு. அது எப்படி இருக்குன்னு கொடுத்தேன், ஆல்ஃபா எக்ஸ் பவர் 1/2. அந்த ஆல்ஃபாவுனுடைய வேல்யூவும் கொடுத்துட்டான் 800. ஒரு க்யூப்னுடைய சைடு ஆக்சுவலாக, அப்போ இதுதான் சைடுன்னு வச்சுக்காங்க. இது கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 0.1 மீட்டர். இது ஏ, அது ஆல்ஃபா, ரெண்டும் வேறு வேறு, அதில் தெளிவாக இருந்துக்காங்க. இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃப்ளக்ஸை பொறுத்த வரையில் இது ஒரு ஆக்டிவ் போர்ஷன். இப்போ இதை ஃபேஸ் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் 1க்கு நான் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஃபார்முலா என்ன, இடிஎஸ் காஸ் தீட்டா. ஓகேயா? இப்போ ஃபீல்டு எப்படி எழுதுவீங்க, இங்கே வாங்க, ஆல்ஃபா, இந்த எக்ஸுங்கிறது இது எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னு நீங்கள் பார்த்து போடணும். அப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டயக்ராமில் கிளியராக இருக்குது. ஆரிஜின்லேருந்து இந்த ஃபேஸ் ஒரு 0.1 தள்ளி இருக்கும், இது இன்னொரு 0.1 தள்ளி இருக்கும். அப்போ 0.1 + 0.1 பார்த்தீங்கன்னா 0.2 ஆக்சுவலாக. அப்போ 0.2 பவர் ஆஃப் 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஆங்கிள் வந்து இதுக்கு இப்போ இதான் ஏரியா வெக்டார். ஸோ 0ன்னு வந்துடும். காஸ் 0 இஸ் 1. ஓகேங்களா? அப்போ ஆல்ஃபா இதை இப்படி கூட வச்சுக்கலாம் பாருங்களேன், 2a டு த பவர் ஆஃப் 1/2. ஏன்னா ஏங்கிறது 0.1 ஒன்று தான், காஸ் 0 1 வச்சுக்கிட்டேன். சிமிலர்லி யூ கோ ஃபார் த செகண்ட் ஃபேஸ். இதுக்கு அதே ஃபார்முலா தான், ஆல்ஃபா. இப்போ இந்த ஃப்ரேமை பொறுத்தவரையில் இது ஆரிஜின்லேருந்து ஏ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு. அப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், இப்போ ஏ பவர் 1/2 காஸ் ஆஃப், இப்போ ஆங்கிள் கவனிங்க, ஃபீல்டு அந்த பக்கம் இருக்குது, இதுதான் ஏரியா வெக்டார். அப்போ தீட்டா பி 180. இப்போ காஸ் 180ன்னு போடணும். காஸ் 180 இஸ் -1. அப்போ மைனஸ் ஆல்ஃபா ஏ பவர் 1/2 முடிந்துடுது. சரிங்களா? இது இ இன்ட்டு ஏரியா போடணுமே. ஏரியாவை நான் ரெண்டுலேயுமே மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏரியாங்கிறது இதில் ஒரு a², இதுலேயும் ஒரு a², இப்படியே வச்சுக்கலாம். ரைட்? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் ஃப்ளக்ஸ் சி ஹியர். அப்போ பை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு π1 + π2. இதான டோட்டல் ஃப்ளக்ஸ். இப்போ இங்கே வாங்க, 1 கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா அதை √2ன்னு எழுதி a² a பவர் 1/2 வச்சுக்கிட்டேன். ப்ளஸ் சாரி மைனஸ் இல்லையா, மைனஸ் ஆல்ஃபா a பவர் 1/2 இன்ட்டு a². ரைட்? இப்போ வாங்க, ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத வெளியில் எடுங்க. ஆல்ஃபா a² a பவர் 1/2 இஸ் காமன். அப்போ என்ன வரும், √2 - 1ன்னு வரும். சரிங்களா? இப்போ √2 - 1னா 1.414 - 1, தட் இஸ் 0.414. ஆல்ஃபாவுக்கு எவ்வளவு, தட் இஸ் 800. அப்படி வச்சுக்கணும், 8 × 10⁻². இப்போ இந்த √8 a² சேர்ந்து வருது, இது 10 பவர் ஏங்கிறது என்ன, 0.1 -1 ஸ்கொயர் பண்ணால் -2. இப்போ இந்த a பவர் 1/2 மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது √0.1. அப்போ அதை எப்படி எழுதிடலாம், 10 × 10⁻²ன்னு எழுதலாம். அப்போ இந்த -2 + 2 போச்சு, 8 × 0.414 இன்ட்டு √10 வேல்யூ 3.17 சம்திங் வரும், இன்னொரு 10⁻−1. அப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 10⁻1 வரும். இங்கே -1. ஸோ ஓவரால் ஆன்சர் 1. எக்ஸாக்டாக போனால் 1.23 ஏதாவது ஒன்று போட்டுக்காங்க. இதுதான் யூனிட். முடிச்சிட்டேன்.